Hi friends, நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் கிளாஸ். ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம வி ஷுட் அனலைஸ் ஃபர்ஸ்ட். அசஸ்மெண்ட்டுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த டாப்பிக்கோடைய எக்ஸ்ப்ளனேஷன். நான் உங்களுக்கு வெரி சிம்பிளாக ரெட் கலரில் மார்க்கில் குறித்து கொடுத்துருக்கேன். மெயின் இம்பார்ட்டன்ஸை பற்றி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு மெயின் 6 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்க டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். என்னென்னா அப்சர்வேஷன் டெக்னிக்ஸ், செல்ஃப் ரிப்போர்ட்டிங் டெக்னிக்ஸ், anecdotal record, checklist, rating scale, different kind of tests. இந்த 6 தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அப்சர்வேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பர்சனுடைய எக்ஸ்டர்னல் பிஹேவியர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் அப்சர்வேஷன். யங் அப்படிங்கிற ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்சர்வேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு விஷயம், ரொம்ப சிஸ்டமேட்டிக் வியூவிங்காக இருக்கணும். வாட் வி ப்ரிசீவ்ட் அப்படிங்கிறத வி ஷுட் ரெக்கார்டட். அப்போ தான் அந்த அப்சர்வேஷன் பிகம் வெரி குட் அப்படிங்கிறது இவரோட ஒப்பீனியன் சொல்ல வராங்க. ஒரு குட் அப்சர்வேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஓல் ஈவெண்ட்டையும் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பிஹேவியர் அட் த டைம், ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் அந்த இண்டிவிஜுவலாக நம்ம பிஹேவியரை வந்து அப்சர்வ் பண்ணணும். இன்னும் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்சர்வ் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் அப்சர்வ்ட் ரெக்கார்ட் தென் அண்ட் தர் வாட் வி அப்சர்வ். நம்ம எல்லாமே என்ன பண்ணோம்னா வித்தவுட் நாலேஜ் ஆஃப் த அப்சர்வ்டு அண்டு ரெக்கார்ட் தென் அண்ட் தேர் அப்சர்வ். அந்த அப்சர்வருடைய நாலேஜ் இல்லாமல் அவனை நம்ம கீனாக அப்சர்வ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு குட் ப்ரொசீஜர் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்ல இன்வால்வ் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான பிளானிங் இருக்கணும் அப்சர்வ் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிங் த அப்சர்வேஷன் ஸ்கில்ஃபுல்லி அண்ட் ரெக்கார்டட் த டேட்டா கேர்ஃபுல்லி. கண்டிப்பாக நம்ம அப்சர்வேஷனுங்கிறது எப்போ ஒரு ஃபுல்ஃபில் ஆகும்னா வென் வி ரெக்கார்ட் த டேட்டா அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு ஸ்டடிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ரெக்கார்ட் டேட்டா அப்படின்னு சொல்ல வராங்க. பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, டைப்ஸில் வர ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்ட்டிசிபேண்ட் அப்சர்வேஷன். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோம். அப்படின்னா இப்போ ஒரு குரூப் டீமாக நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு குரூப் ஆஃப் ஒரு டீமை கொடுத்துருக்கோம். அந்த டீமில் ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவனோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்ன, அவன் எந்த அளவுக்கு அந்த குரூப்பில் இன்டிமசியாக இருக்கான் அப்படிங்கிற அந்த குரூப்பில் இண்டிவிஜுவலிங் அப்சர்வேஷனுக்கு பேர் தான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் சொல்ல வராங்க. நான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் இது கண்டிப்பாக எங்கன்னா இன்ஃபேண்ட் சில்ட்ரன்ஸ் இருக்குங்களா, அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன நான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன். நெக்ஸ்ட்டு அன்கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன் அப்படின்னா, இப்போ ஒரு லைப்ரரிக்கு போகிறோம், ஒரு ப்ளே கிரவுண்டுக்கு போகிறோம், அங்கே வந்து யாருனாலையுமே நம்ம அவங்கள என்ன பண்ண முடியாது, வி ஷுடின் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. அந்த டைமில் அவங்க என்ன பிஹேவியரை பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கணக்கு எடுத்து டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் அன்கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கண்ட்ரோல் அப்சர்வேஷன் ஒன்றுமே இல்லை, ஒரு 2 ஸ்டூடெண்ட் ஏ ஸ்டூடெண்ட் பிங்க 2 பேர்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் சைலண்ட் ரூம்லேருந்து நம்ம படிக்க வைக்கிறோம், இன்னொருத்தர் நாய்ஸி ரூம்லேருந்து படிக்க வைக்கிறோம். கண்டிப்பாக யார் அதிகமான நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாங்கன்னா சைலண்ட் ரூமில் படித்தவங்க தான். நாய்ஸி ரூமில் இருக்காங்க, ஹீ மே டிஸ்ட்ராக்ட். அப்போ என்னன்னா, ஸோ அப்போ அந்த நாய்ஸி ரூமில் இருக்க ஸ்டூடெண்ட்டை நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும்னா ஒரு சைலண்ட் ரூம்குள்ளே போடும் போது ஹீ லேர்ன்ஸ் வெரி வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணி அவனை படிக்க வச்சு அப்சர்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன் சொல்ல வராங்க. அப்சர்வேஷனை ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த இதுக்கு மெயினாக யூஸ் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. அப்சர்வ்ங்கிறது நீட் ஒன்லி ஷார்ட் டைம், அதில் நம்ம என்ன பண்ணணும் எஃபெக்டிவ் அண்ட் ஃபங்க்ஷனிங் அண்ட் ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்ல வராங்க. எந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் எந்த குரூப் ஆஃப் பியூப்பிளுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்ல வராங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்ல வராங்க. அடுத்து என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the person likes and dislike observer. கண்டிப்பாக அப்சர்வர் த ஓன் லிமிடேஷன் வில் அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் அப்சர்வேஷன். நமக்குள்ளே ஒரு பயாஸ் வச்சுக்கிறது. பயாஸ்னால் என்ன, இப்போ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அவன் என்ன பண்ணாலும் சரியாக இருக்கும், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணால் தப்பாக இருக்கும் அப்படிங்கிற பயாஸ் நமக்கு இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி தட் அப்சர்வேஷன் பிகம் வெரி ராங் அப்படிங்கிற சொல்ல வராங்க. எக்ஸ்பிரஸ்டு பிஹேவ், இப்போ அப்சர்வேஷன் பண்ணும்போது அவன் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறானோ அந்த பிஹேவியரை மட்டும் தான் நம்ம நோட் பண்ணிக்க முடியுமோ தவிர இன்னர் பிஹேவ், அவன் புள்ள என்ன நல்லவனா கெட்டவன், நல்லா படிப்பான், அவன் டீச்சரை பற்றி என்ன நினைக்கிறான், அவன் லாங்குவேஜை பற்றி என்ன நினைக்கிறான், இந்த ஸ்கூலை பற்றி என்ன நினைக்கிறாங்க விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அவன் எப்படி பேசிக்கலி வாட் டைப் ஆஃப் கேரக்டர் ஹீஸ் அப்படிங்கிறது அப்சர்வேஷனில் ஃபுல்லி உதவாதுன்னு சொல்கிறாங்க. ரெக்கார்டிங் மே நாட் பி டன் த ஸ்பாட். கண்டிப்பாக இப்போ நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறோம், அப்சர்வேஷன் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த அப்சர்வேஷன் பிகம் குட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அப்சர்வேஷன் ரெக்வயர்ஸ் மோர் டைமாக இருக்கும், ரொம்ப பேஷன்ஸ் வேணும் டீச்சர்ஸ்க்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. பார்க்க போகிறது செல்ஃப் ரிப்போர்ட்டிங் டெக்னிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக் ஃபுல்லாகவே ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான். நான் சொல்கிறத இந்த மார்க் பண்ணியிருக்க விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். டெக்னிக்ஸ் ரெஸ்பாண்டன்ட் ஆன்சர் டு கொஸ்டினரி
ஓரலி ரிட்டன் ஃபார்ம். இது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு நம்ம ஒருத்தவங்களை கூப்பிட்றோம். அப்போ நான் இன்டர்வியூவராக இருப்பேன், யார் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க இன்டர்வியூவியாக இருப்பாங்க இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய இன்டர்வியூவராக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஆன்சர்ஸ் யார்கிட்டேருந்து டேரெக்டாக நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னா ஃப்ரம் த இன்டர்வியூக்கிட்டே நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதாவது யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ, யார் ரெஸ்பாண்டடாக இருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஆன்சரை கெட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதுக்கு பேர் தான் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் டெக்னிக்ஸ் சொல்கிறேன். அவங்களே எழுதி நமக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் டெக்னிக்ஸ்னு உதவுது. இதில் மோஸ்ட்டாக ஓரலாகவும் சொல்ல வைக்கலாம், ரிட்டனாகவும் சொல்ல வைக்கலாம். இது மூலமாக ஆஸ் அ டீச்சருக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, அது நமக்கு ரிப்போர்ட்டாக கிடைக்கும்னு சொல்ல வராங்க. வந்து இப்போ செல்ஃப் ரிப்போர்ட்டரி நம்ம எப்படி வைக்கலாம்னா கொஷினரி, ஒப்பீனியரி, செக்லிஸ்ட், இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி, ஆட்டிடியூட் ஸ்கேல் இதெல்லாமே இதோடைய டெக்னிக்ஸ். விஷயத்துக்குமே அட்வான்டேஜஸ் இருக்கும். செல்ஃப் ரிப்போர்ட்டிங் டெக்னிக்ஸ்னால் நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா அந்த ரெஸ்பாண்டன்ட் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே நமக்கு ஈஸியாக வாட் ஹீ வாண்ட்ஸ், வாட் ஹீ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த டீச்சருங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதோட மெயினான விஷயம் என்ன, எவ்வளோ லார்ஜ் மெம்பர் ஆஃப் குரூப்பாக இருந்தாலும் ஈஸியாக நமக்கு வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்ல வராங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் ரிப்போர்ட் டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போது எல்லா ரெஸ்பாண்டனுமே எல்லாருமே நல்ல ஆன்சர் கொடுப்பாங்களாம், தனக்கு என்ன தேவைங்கிறத உண்மையாக ட்ரஸ்ட்வர்டியாக இருப்பாங்களாம், அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதா அவன் எழுதுறானா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது மேபி ட்ரூத்ஃபுல்னஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்ல போனால் இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இன்னும் எப்படி புரியும் அப்படின்னா நான் ஒரு டீச்சர் இருக்கேன், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து என்னை பற்றி ஃபீட்பேக் எழுதுன்னு சொல்கிறேன். இன்னும் உனக்கு என்ன எங்கிட்டேருந்து வேணும், எப்படி கிளாஸ் இருக்குன்னு நான் அவன்கிட்ட கேட்குறேன். பட் அவன் என்ன பண்ணுவான், என்னை வந்து ப்ளீஸிங் பண்ணுறதுக்காக மிஸ் நீங்கள் எதை எடுத்தால் நல்லா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ அது வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்காது. அதுக்கு போய் தான் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்ல வருது. அடுத்து பார்க்கும்போது ஆனெக்டோட்டல் ரெக்கார்ட்னா என்ன, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுக்கு தமிழில் பேர் என்ன சொல்லணும், நொடி கதைகள்னு சொல்கிறேன். பட் நம்மளுக்கு வந்து டினோட்டேஷனல் மீனிங் இங்கே தேவையில்லை, வி வாண்ட் த கனோட்டேஷனல் மீனிங். இது பாருங்கள், இந்த மார்க் பண்ணிக்கிறத பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். White Young. These incidents picturize the nature of his mind and his abilities. Record such episodes compiling the call anecdotal record. Parents will note down the episodes of their children. இது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை என்ன பண்ணும், நிறையா விஷயங்களை பண்ணும். அப்போ அம்மா வந்து எல்லா விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ். அவன் பண்ண முக்கியமான விஷயங்கள் நம்மக்கிட்ட வளர்ந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி குறும் பண்ண, நீ இந்த மாதிரி குறும் செட்டப் பண்ண அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு பேர் தான் ஆன்டிடோட்டல் ரெக்கார்ட். அப்போது அந்த குழந்தையோட விஷயங்களை யார் அப்சர்வ் பண்ணுற, பேரண்ட். அப்போ பேரண்ட் அங்கே எப்படி இருக்காங்கன்னா சப்ஜெக்டிவாக இருக்காங்க. சப்ஜெக்டிவ்னு என்ன தெரியும், அது நம்மளும் அதோட அந்த இன்சிடென்ட்டில் இன்க்ளூடாக இருக்கும். அதே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் ஸ்டூடெண்ட் ஆஃப் அகாடமிக் இயரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்னா, ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் இன்சிடென்ட் டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கும். டீச்சர் மறக்கவே முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருப்பாங்கள்ல, அந்த மறக்க முடியாத ஒரு விஷயங்கள். இப்போ ஸ்டூடெண்ட் இவங்கிட்ட இந்த இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற எழுதுகிற ரெக்கார்டுக்கு பேர் தான் ஆன்டிடோட்டல் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்காக ஆன்டிடோட்டல் ரெக்கார்ட் இஸ் கம்ப்யூட்டிங் த சிக்னிஃபிகண்ட் இன்சிடென்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் ஸ்டூடெண்ட். ராத் லூயிஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்டிடோட்டல் ரெக்கார்ட் இஸ் அ ரிப்போர்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சிக்னிஃபிகண்ட் எபிசோட்ஸ் விச் ஹேப்பன் இன் த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நடக்கிற முக்கியமான சில தருணங்களை டீச்சர் நோட் பண்ணி வைக்கிற ரெக்கார்டுக்கு பேர் என்ன, ஆன்டிடோட்டல் ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க. இதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக அதாவது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் இதில் கண்டிப்பாக எழுதக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் இருக்கும், அவனை மறக்கவே முடியாது, அவன் செஞ்ச விஷயங்கள் ஒன்று மறக்க முடியாத பேர் தான் ஆன்டிடோட்டல் ரெக்கார்ட்னு சொல்கிறாங்க. ஒன்லி ஒன் இன்சிடென்ட் டைம் டு பி அப்சர்வ், ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் நம்ம வச்சு எடுத்துக்கணும்னு சொல்ல வராங்க. அந்த ரெக்கார்டோட சைஸு 3x5 சைஸஸில் இருக்கும். அதுக்கு அடுத்தது கார்ட்ஸ் வித் என்டையர் த ஈவெண்ட் வில் பி அரேஞ்ச் க்ரானிக்கலி அண்ட் மெயின்டைன் த ரெக்கார்டு. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டை க்ரானிக்கல் வைஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க டீச்சர். ஒவ்வொரு டீச்சருமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈச் அண்ட் எவ்ரி செப்பரேட் ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணி ஹேண்ட்ரைட் ரெக்கார்டைய ஃபார்ம் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி இந்த ரெக்கார்டை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யார், அப்சர்வர் எந்த டீச்சர் அதை வந்து அப்சர்வ் பண்ணாங்க, அதோட டேட்டு, என்ன ஸ்டாண்டர்டு, எந்த பிளேஸில் அந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் நடந்தது, கிளாஸ் ரூமாக இருக்கலாம், ப்ளே கிரவுண்டாக இருக்கலாம், எங்கே வேணால் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷன் போட்டு ஆண்ட்ராய்டு இன்சிடென்ட் அந்த இன்சிடென்ட்ஸ் நம்ம இங்கே எழுத போகிறோம். சிக்னேச்சர் ஆஃப் த அப்சர்வர் போட போகிறோம். ஃபார்ம் 2ல் என்ன கொடுக்குவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ், எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணாங்க, அப்சர்வர், டேட்டு, டிஸ்கிரிப்ஷன் இந்த இன்சிடென்ட் ப்ரீஃபாக கொடுக்கணும், கமெண்ட், ரெக்கமெண்டேஷன், சிக்னேச்சர் ஆஃப் த அப்சர்வர். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது இதில் எல்லாமே எழுதிட்டு டெஃபினேஷன் எழுதி, மீனிங் எழுதி, அதனால் ஆன்டிடோட்டல் ரெக்கார்ட்னா என்னென்னு எழுதி, சாலியன்ட் ஃபீச்சர் எழுதி, ஒரு பேஜுக்கு ஃபுல்லாக இந்த ஆன்டிடோட்டல் ரெக்கார்டு ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும்.
இதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கண்டினியூஸாக கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவனை வந்து இன்னும் ஃபுல்ஃபில்லாக டீச்சர் கூட நெருங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். அவனுக்கு ஈஸியாக புரியும். கண்டிப்பாக இந்த ரெக்கார்டு வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, சில்ட்ரனுக்கும் மென்டலி ரிட்டார்டட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிமிடேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக டைம் எடுக்கும். அதுக்கு அடுத்தது when the present behavior of the students differ much from the record behavior. கண்டிப்பாக நம்ம ரெக்கார்டில் எழுதுகிற ஒரு பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்கும். அவன் இந்த இன்சிடென்ட் மட்டும் அவன் அப்படி நடந்திருப்பானா இருக்கும். இட் மே வேரிஸ் அப்படி சொல்கிறாங்க. ராங் நோஷனில் கூட அதுக்கடுத்து டீச்சர் ஹூ சான்ஸ் லுக் த anecdotal record may develop the wrong notion about the concerned concentrated the student அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் ஆஃப் இதை வந்து ஒரு டீச்சர் anecdotal record எழுதுகிற டீச்சர் கண்டிப்பாக ரொம்ப லிமிட்டட் வெர்ஷனாக இருக்கணும். அவனை ஓவராக எழுதி எக்ஸாகரேட் பண்ணோம் அப்படின்னா he may misunderstand அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து only if they are accurate and comprehensive information record in the anecdotal record will be useful only. எப்போ யூஸ்ஃபுல்லான ரெக்கார்டாக இது மாறும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லி அக்யூரேட்டாக இருந்தால் மட்டும்தான் மாறும்னு சொல்ல வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற செக்லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் நம்ம சொல்ல வரோம். செக்லிஸ்ட்னாவே நமக்கு என்னென்ன லிஸ்ட் இருக்கு இல்லையா, என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைங்க லிஸ்ட்டு, அதுதான். இது வந்து மெயினாக என்னென்னா எஸ்ஆர் நோ கொஸ்டினாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வராங்க. செக்லிஸ்ட்டோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ரெக்கார்டை வந்து சிஸ்டமைஸ்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்கிற பாருங்கள், இப்போது ஐ மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி, நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஈஸியாக வச்சுக்குவேன், ஈஸியாக மேக் பண்ணிக்குவேன், ஈஸியாக என் கூட இருந்துக்குவாங்க அப்படின்னா டிக் ஆர் ராங். இந்த ஆன்சருக்கு இப்போ எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்ல வராங்கன்னா செக் லிஸ்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. இதோட யூசர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, அவுட் த நீட்ஸ், இது வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டாவாக இருக்குது. டு ஃபைண்ட் த நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய என்ன அவனுக்கு தேவை அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். இதோட மெரிட்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ரெஸ்பாண்டன்ஸ். அதாவது செக்லிஸ்ட் குட் பி ஈஸிலி, யாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா பை த இன்வெஸ்டிலேட்டர் ஆர் இன்ஃபார்ம் அண்ட் ரெஸ்பாண்ட். ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்ல வராங்க. பட் செக்லிஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் ஈஸியாக புரியும்னா, இப்போ நம்ம நிறையா 3rd ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் கேட்டிருப்பாங்களா, அதுக்கு கூட ஈஸியாக நம்ம அனதர் நேம் செக்லிஸ்ட்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக. இதோட லிமிடேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் டு கெதர் காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஒரு காம்ப்ளெக்ஸான இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதாவது காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோமோ, அது அவங்கக்கிட்ட நமக்கு சொல்ல வராங்களோ, அதுக்கு வந்து இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக என்னென்னா யூஸ்ஃபுல் ஆகாதுன்னு சொல்ல வராங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் வந்து டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டுங்கிறது தான் இந்த யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால் உங்களுக்கு நான் தனியாக அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.